வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபார்முலாஸில் மிக முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது, ஃப்யூச்சரில் எந்த ஃபார்முலா ரைட் பண்ணாலும் இது தெரிஞ்சால் தான், இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக். இது தெரிஞ்சால் தான் வந்து ஃபர்தராக வந்து நம்ம ஃபார்முலாஸ் வந்து ஈஸியாக ரைட் பண்ண முடியும். ஸோ நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் என்ன. ஃபார்முலாவில் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் ஃபார்முலா பற்றி ஆல்ரெடி கொஞ்சம் பார்த்துருக்கோம் லாஸ்ட் வீடியோவில், அது பார்க்கலாம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் ஒன்று ப்ளஸ் வந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் ஒன்று. ஸோ இது ரெண்டு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நான் கலர் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. ஸோ இங்கே வந்து உதாரணத்துக்கு வந்து ஈக்குவல் டு சம் அப்படின்னு டைப் பண்ணிட்டு நான் இதை டோட்டல் பண்ணோம்னு வைங்க. இப்படி கிளிக் பண்ணி என்டர் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள், டபுள் கிளிக் பண்ணாவே தெரியும் இந்த என்டையர் ஏரியாவை வந்து செலக்ட் பண்ணியிருக்காட்டுங்களா. ஸோ சம் வந்து வந்துடுச்சு. சரி, ஓகே. இதை நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏரியாவுக்கு தானே ஃபார்முலா அப்ளை ஆகிடுச்சு. இப்போ டபுள் கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஏரியாவுக்கு, அதாவது முன்ன சி காலத்துக்கு அப்ளை ஆகிடுச்சு, இப்போ வந்து டி காலத்துக்கு அப்ளை ஆகிடுச்சு. ஸோ வந்து நான் வந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணி தான் பேஸ்ட் பண்ணேன். ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெஃபரன்ஸ் வந்து ரிலேட்டிவாக, அதாவது நம்ம எதுக்கு மேலே இருக்கோ அதுக்கு ரிலேட்டிவாக ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு. கரெக்டுங்களா. ஸோ மறுபடியும் இங்கே பாருங்கள், இப்போ இங்கேருந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக் டபுள் கிளிக் பண்ணி பாருங்கள், ஃபார்முலா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு. இது வந்து மேலே இருந்து கீழே அப்படின்னு மட்டும் இல்லை, சைட்லேயும் இது அப்ளிகபிள் தான். உதாரணத்துக்கு வந்து ஈக்குவல் டு சம்முன்னு போடுறேன், போட்டு இதை கிளிக் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துட்றேன். என்ட்ரு கொடுத்துட்டு மறுபடியும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். அப்படின்னா இதை டபுள் கிளிக் பண்ணினா கூட ஆட்டோமேட்டிக்காக ஃபார்முலா எல்லா பக்கமும் அப்ளை ஆகிடும். இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடுச்சா. அதே மாதிரி இங்கே அப்ளை ஆகிடுச்சா, இங்கேயும் அதே மாதிரி அப்ளை ஆகிடுச்சு. ஸோ வந்து மறுபடியும் அதை காப்பி பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து இந்த ஓவரால் இந்த டோட்டல் வேல்யூவோட டோட்டல். ஸோ வந்து மொத்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கிட்டத்தட்ட எனக்கு 1,06,200 ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து கான்செப்ட் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் அப்படியே ரிலேட்டிவாக சேஞ்ச் ஆகிட்டே வரது வந்து ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ். அடுத்தது வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கும் பர்சன்டேஜ். இப்போ ரெண்ட்டு வந்து ஓவரால் எக்ஸ்பென்சஸில் எவ்வளோ பர்சன்டேஜ், அதே மாதிரி ஃபோன் வந்து ஓவரால் எக்ஸ்பென்சஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் வருது அப்படின்ட்டு இந்த காலத்தில் நான் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு வைங்க. நான் என்ன பண்ணணும், இதை வச்சு டோட்டலோட டிவைட் பண்ணு கட்டுங்களா. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும், ஈக்குவல் டு இதை வச்சு டிவைட் பை டோட்டல் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. நான் செலக்ட் பண்ணிட்டேன், என்ட்ரு கொடுத்துட்டேன். ஓகேங்களா. ஸோ வந்து இது 34% வருது. இது எப்படி பர்சன்டேஜுக்கு மாற்றுறது அப்படின்னா, இந்த ரிப்பனில் வந்து ஹோம் அப்படிம்பாங்க. இந்த ஹோமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பர்சன்டேஜுக்கு மாறிடும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஜிட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னு ஆகும். ஸோ வந்து ஆக்சுவலாக அது வந்து 34.84%. அதே வந்து நீங்கள் எந்த டிஜிட் வேணும் அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணி கரெக்டாக 35 பண்ண வந்துடும். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து ரவுண்ட் ஆஃப்லேயே இருக்கும். ஸோ வந்து டோட்டல் வந்து பார்க்கறது ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. அடுத்து வந்து நான் இதை காப்பி பண்ணி அடுத்து வந்து ஃபோனுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்ட்ரோல் V கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள், DIV_0 ஆச்சரியக்குறி போட்டிருக்கு. ஸோ இது வந்து ஒரு எரர், நம்மளுக்கு வேல்யூ வரல. நம்மளுக்கு என்ன, ஃபோனோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ டோட்டலில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு தெரியணும். பட் அதை வந்து கரெக்டான வேல்யூ டிஸ்பிளே பண்ணல. அதே மாதிரி மறுபடியும் காப்பி பண்ணுங்கள், மறுபடியும் இங்கே பேஸ் பண்ணுங்கள், சேம் ப்ராப்ளம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் இதில் வந்து பிரச்சனை இருக்குது. இது என்ன பிரச்சனைன்னு இப்போ கண்டுபிடிப்போம். ஸோ அங்கே தான் வந்து நம்ம அப்சல்யூட் ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து டபுள் கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த காலம், அதாவது ஃபோன் பில்லை ஒரு காலம் கீழே இறங்கிருச்சு. ஏன்னா வந்து நம்ம இங்கே ஃபார்முலா காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ண கட்டுங்களா. பேஸ்ட் பண்ணோன்னா இது என்ன நினச்சிச்சு, இங்கே ப்ளஸ் டிவைடட் பை இது, அப்படி தான் யூஸ்வலாக அதான லாஜிக், அப்படி பண்ணிக்கிச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிவிஷனல் எரர். இந்த டிவிஷனல் எரரை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பட் இதை டிவிஷனல் எரர் மட்டும் என்ன மீனிங் அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து என்னென்னா, இந்த வேல்யூவை இதை வந்து 0ன்னு கன்சிடர் பண்ணியிருந்த செல்லில். ஸோ 0வால் டிவைட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் டிவிஷனல் எரராக வந்துச்சு. அதாவது ஒரு நம்பரை வந்து 0வால் டிவைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் டிவிஷனல் எரர். ஸோ இதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா, இங்கே போங்க, இதை வந்து இங்கே டிலீட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன இருக்கணும் அப்படின்னா, நான் வந்து இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல கீழே பேஸ்ட் பண்ணுறப்ப இது வந்து இங்கே மூவ் ஆகணும், இது வந்து இங்கே மூவ் ஆகணும். பட் ஆனால் இந்த இது வந்து அப்படியே தான் இருக்கணும். மறுபடி கீழே பேஸ்ட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இது F6 ரெஃபர் பண்ணணும். பட் இது வந்து F9 தான் ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இதுக்கு ஒரு டாலர் கொடுங்க. டாலர் சிம்பிள் இருக்கும். ஸோ வந்து இதை கொடுத்துட்டு மறுபடியும் டாலர் சிம்பிள் கொடுத்துங்க. இந்த ரெண்டு Fக்கும் ஒரு டாலர், 9க்கும் ஒரு டாலர் கொடுத்துருங்க. ஸோ வந்து இப்படி பண்ணிட்டீங்க, டாலர் சிம்பிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிக்கும். அந்த ஃபார்முலா வந்து அந்த செல்லு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்முலாவில் ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ வந்து இதை பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுக்கலாம்னா, ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து டாலர் டைப் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா எதையும் ப்ரெஸ் பண்ணாமல் F4 டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து டாலர் சிம்பிள் ஃபார்முலாவில் போட்டுக்கும். ஸோ என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்துட்டு இன்னும் இது பண்ண மாதிரியே
டபுள் கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ட்ராக் ஆயிரும். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கரெக்டாக ரெஃபர் ஆகிருக்குதா. அதேமாதிரி இங்கே டபுள் கிளிக் பண்ணுங்கள், கரெக்டாக ரெஃபர் ஆகிருக்கா. இங்கே டபுள் கிளிக் பண்ணுங்கள், இது வந்து கரெக்டாக ரெஃபர் ஆகிருக்கா F9. ஸோ வந்து இது எல்லாத்தையும் காரணம் நம்ம இந்த ஃபார்முலாவை டாலரை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறது தான். ஸோ வந்து இதுதான் வந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இந்த அப்சல்யூட் ரெஃபரன்ஸையும் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸையும் சரியான டைமில் யூஸ் பண்ணால் தான் நம்ம வந்து பெரிய எக்ஸல் ரிப்போர்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்த்து நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.